அறியாம சூழ்நிலை அவ்வளவு சாதகம் இல்லாத போதும் உங்க மனசுல ஒரு ஃபெய்த் வந்துருச்சா, ஒரு விசுவாசம் வந்துருச்சா, நீங்க அந்த விசுவாசத்தை விடாதீங்க. நம் விசுவாசம்ன்ற ஒண்ணு உங்களுக்குள்ள ஆரம்பிச்சுச்சுன்னா அடுத்த படி ஃபெய்த் அற்புதத்தை கொண்டு வந்து சேர்க்கும். விசுவாசம் உங்க பிள்ளைய குறித்து நீங்க விசுவாசிக்கிறீங்கல்ல, அந்த விசுவாசம் சாதாரணமா வரல. அத்தனை பேராலையும் நம்ப முடியல, ஆனா உங்களால விசுவாசிக்க முடியுதில்ல. நான் நம்புறேன், அந்த விசுவாச கதவலை திறந்தவர் கர்த்தர். இந்த மாதம் எனக்கு ஆண்டவர் விசுவாச கதவுகை கர்த்தர் திறக்க போகிறார். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவர், அது நடக்கும் என்கிற நம்பிக்கையை எனக்குள்ளே தருகிறவர், அதை செய்வேன் என்கிற நம்பிக்கையை எனக்குள்ளே தருகிறவர், எனக்குள்ளே இருக்கிற ஃபெய்த்தை வளர்த்துகிற தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சத்தமாய் ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறாரு. கேள்விப்பட்ட அத்தனை ஜனங்களும் அப்படியே போய் குவிஞ்சிட்டாங்க. அந்த வீடு சின்ன குட்டிய வீடு, அந்த வீட்டுக்குள்ள நிற்க முடியல. வாசல்ல ஃபுல்லா கிரவுடு, உள்ள போகவே முடியாது. ஆண்டவரை வெளியில பார்க்கவே முடியல. ஆனா வேதம் சொல்லுது, வழியிலே ஆண்டவரை சந்திக்கிறதுக்காக ஒரு 4 பேர் டீமா அப்படியே பேசிட்டே போகும்போது வழியில பார்த்தீங்கன்னா ஒரு திமிர்வாதக்காரனை பார்க்குறாங்க. ஐயோ, இயேசு மட்டும் ஆண்டவரிடத்துல போறதுக்கு மட்டும் வழி இருந்தா, இயேசு மட்டும் இந்த பக்கமா வந்தா இவனை தொட்ட உடனே இவன் சுகப்படுத்துருவானே, இவனுடைய பிரச்சனை இதோட முடிஞ்சு போயிருமே, இவனுடைய வியாதி இதோட முடிஞ்சு போயிருமே அப்படின்னு மனசுல நினைக்கிறாங்க. ஆனா கிரவுட் ரொம்ப பெருசா இருக்குது. எப்படி உள்ளே கொண்டு போறது? சொன்னா யாருமே கேட்க மாட்டாங்களே, அவ்வளோதான், நம்ம கொண்டு போகவே முடியாது. ஆனா இந்த 4 பேருக்குள்ளேயும் ஒரு ஃபெய்த் அப்படியே வளருது, அது உற்பத்தி ஆகுது. அந்த ஃபெய்த் வளர வளர அவங்கள போக விடல, அவங்கள தடுத்து நிறுத்துது. 4 பேரும் அவனை கட்டிலோட தூக்குறாங்க. இன்றைக்கு இவனுக்கு அற்புதத்தை வாங்கி கொடுக்காம போக மாட்டோம். கட்டிலோடு தூக்கிட்டு போய் நிறைய பேரிடத்துல வழி விடுங்கப்பான்னு கேட்டா யாருமே வழி விடல. ஆனாலும் அவங்க விசுவாசம் அந்த இடத்துல நிற்கவே இல்லை. பிளான் பண்றாங்க, ஐடியா போடுறாங்க, என்ன நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கூரைக்கு மேலே ஏறி கூரையை பிரிச்சு கட்டிலோட கீழே இறக்கி அந்த மனுஷனுக்கு அவர்கள் அன்றைக்கு அற்புதத்தை வாங்கி கொடுத்துட்டு தான் வெளியே போனாங்க. இதுதான் கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள்ளே திறக்கிற